நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார். தை மாத பலாபலன்கள் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ நமக்கு வழி பிறக்க இந்த வருஷம்தான் இருக்குது. அதாவது ஜோதிடத்திலே மகர ராசியில் சூரியன் சஞ்சாரம் காரணம்னா உத்தராயணம், தாட்சாயணங்கள் உத்தராயணம் வருது. அப்போ வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல் நடக்கின்ற மாதம் இந்த தை மாதம். முன்னோர்கள் சும்மாவாக சொன்னாங்க தை மாதத்தை பற்றி. இந்த மாதத்தில் பொங்கல் பண்டிகை இருக்குது, அதில் மாட்டுப்பொங்கல், தைப்பொங்கல் இருக்குது, காணும் பொங்கல், முன்னாடி போகி, பழையன கழிதலும் புகுதலும் வாழ்விற்கு இந்த தை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தைப்பூசம், தை அமாவாசை, அதை விட சிறப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வாழ்வில் வெற்றி வெளிச்சம் பெரிய அந்தஸ்தில் ரத சப்தமி கரெக்டாக கொண்டாடுவாங்க. எல்லாம் இந்த மாதத்துலங்க. அப்போ அதை விட முன்னோர்களுக்கு திதி கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு பல பேர் அது தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை திதி கொடுக்க சிறந்தது. சார் தவற விட்டோம், ஒரே கஷ்டமாக இருக்குது, என்ன செஞ்சாலும் டெவலப் ஆகலை, என்ன பண்ணுறது? அப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது தை மாத அமாவாசையில் திதி கொடுத்து முன்னோரை வேண்டுவது. இந்த காலகட்டத்தில் உலக ரீதியாக பல மாறுதல் நிகழ்த்துங்க. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றம். ஒரு சில நாட்டில் போர்கள் நடந்து அதுக்குண்டான பிரச்சனைகள்லாம் மாறிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு என்ன நடக்குது? நமக்கு வழி பிறக்குமா? வாழ்க்கையில் ஜெயிக்குமா? பொதுவாக இந்த காலகட்டத்தில் புது வீடு போகிறது, புது தொழில் தொடங்க பெண்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க புது தொழில் தொடங்க, இதில் வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா, இல்லை கட்டின வீடு வாங்கலாமா, இந்த மாதிரி கேள்வியும் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இதில் இன்னொரு சிறப்பு என்ன சார்? தொழில் ஆரம்பிக்கிறோம், வீட்டில் வச்சே பண்ணலாமா, இல்லை தனியாக பிடிக்கணுமா, வெளிநாட்டுக்கு போகலாமா, இல்லை உள்ளூர்லேயே இருக்கலாமா? இது மாதிரி எண்ணற்ற கேள்விங்க. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணம் ஒரு எட்டாக்கனியாக இருக்கிறது. சார் திருமணம் எப்போங்க இருக்கும்? இப்போ 90s கிட்ஸு தாண்டி பல பேர்த்துக்கு என்ன ஆச்சுன்னா திருமணம் இருக்கா இல்லையா, ஜாதகத்தில் எல்லாமே நல்லாயிருக்கு, ஏன் நடக்கலை? இந்த தை மாதத்தில் தாங்க விட கிடைக்கிது. ஏன்னா இந்த காலகட்டம் தொடங்கும் போது கிரக நிலையில் மங்களகாரன் ராசியில் வந்து உச்சம் பெறுவார். தை மாதம் தொடங்கணுன்னே மங்களகாரன் வலுப்பெறும் போது இடம், வீடு, சொத்து, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், கணவன் மனைவி அனைத்தும் சுபமாக இருக்கும். இதில் ஒன்றே ஒரு சூட்சம விஷயம் மட்டும் தவிர்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்னென்னா பெரிய முதலீடுகளில் கவனமாக பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். ஏனென்றால் 2ஆம் இடத்தில் இந்த 6 மாதம் ஆரம்பிக்கிற இடத்துல 2ஆம் இடத்துல ராகு, 8இல் கேது இருக்கிற காலகட்டத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். அப்போ இந்த தை மாதத்தில் உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம் வெற்றி தர இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரிஷபராசி, வாழ்க்கையில் மேன்மை, வளர்ச்சி, வெற்றி இது இயற்கையாக பெற வாய்ந்த ராசி இந்த ராசிங்க. பிறக்கும் பொழுதே சந்திரன் உச்சமாக பிறந்த ஒரே ராசி இதுதான். ஆமாம் அப்படியா சார்? ஆமாம், உங்கள் ராசியில் தான் சந்திரன் உச்சம், ரோகிணி நட்சத்திரத்தில். குறிப்பாக இந்த ரிஷபராசியில் பேசும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி, மிருகசீரிசம் இந்த நட்சத்திரத்தெல்லாம் சொல்லாமல் போக முடியாது. முதல்ல இந்த ராசி பேச்சு திறமை இருக்கும், பாசங்கள் அதிகமாக இருக்கும், நண்பர்கள், வட்டார வழக்குகள் அவ்வளோ இருக்கும். ஒரு டைம் உதவி பண்ணால் கூட இந்த ராசிங்க அவ்வளோ போராடி அவங்களுக்கு உதவி பண்ண ட்ரை பண்ணுங்கள். இவங்களுக்கு இயற்கையாக வாக்குப்பளிதம் உண்டு. இவங்க குடும்பத்தில் பொதுவாகவே இவங்களுக்கு ஆசிரியர் மனப்பக்குவம் இருக்கும். இவங்களுக்குள்ளே ஒரு ஆசிரியர், ஒரு லாயர், ஒரு பேங்க்கு ஒளிஞ்சிருக்கு. இதை சொன்னோடனே சொல்லுவாங்க, ஆமாங்க எங்கள் வீட்டிலே பேங்க்கு, எங்கள் அம்மாவே டீச்சரு, எங்கள் இதில் சொந்தக்காரங்க லாயரு, எங்கள் வீட்டு பக்கத்தில் லாயர், டீச்சர், பேங்க் இருக்காங்க. அப்படி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சார் நீங்கள் இருக்கும் இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கவர்ச்சி, ஒரு அழகு இருக்கும். அதனால் இந்த ராசிக்கு இது அடிப்படை குணம், மாறவே மாறாது. பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து அடைந்தே தீரும். இந்த ராசி நண்பர்கள், வட்டார வழக்குகளை, நண்பர்கள் அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு முறை ஹெல்ப் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. கலைத்துறை ஆர்வம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா, செலிப்ரிட்டிஸ், அப்போ நீங்களும் இன்ஃப்ளூயன்சர். இந்த ராசியில் இன்ஃப்ளூயன்ஸ் ராசி எதுன்னு பார்த்தா அது இந்த ரிஷபராசி தாங்க. இந்த தை மாத பலாபலன் போவோம். முதல்ல இந்த ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் இருந்து ஆரம்பிக்குது. கூடவே அங்கேயே உங்கள் சுக்கிரன் இருக்கார். அதிகார பதவி வர வாய்ப்பு அதிகமாக இருக்கின்ற மாதங்கள். தன்னம்பிக்கை பிறக்குங்க. முதல்ல சில காலம் பார்த்திங்கன்னா மனசுடைஞ்சு போன ராசி இந்த ராசி ஆயிடுச்சு. எல்லாம் முயற்சி பண்ணுறேன், எல்லாரும் சொல்கிறாங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குது, எங்கே நல்லா இருக்குது, உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இதுதான் இந்த நிறைய பேர்த்தோட பதில். இப்போ என்ன நடக்குதுன்னா ரியாலிட்டி இப்போ தாங்க புரியுதும். சார் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்ரம் பெற்றிருக்கு. அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கார். முதல்ல உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். தெரிந்து தெரியாமல் ஏதோ ஒரு வாய்ப்பை தவற விட்டாலும் மீண்டும் கிடைக்கும் வாய்ப்பு, தவற விட்ட வாய்ப்பு வருது. சார் வேலை விஷயம் எப்படி இருக்கும்? முதல்ல வேலை என்ற ஒரு இடம், வேலை கிடைக்கிற காலகட்டம். 6 9 வரும்போது
சார் வேலை தொலைதூரமாக கிடைக்க வாய்ப்பு பக்கத்தில் விட சார் வெளியூரில் கிடைக்குது, வெளிநாட்டில் கிடைக்குது, வெளி மாநிலத்தில் தான் இருக்கும் இடத்தை விட்டு வெளியூரில் வளர்ச்சி பெறுகிற ராசி. நிறைய பேத்துக்கு பூர்வீக வீடு, பூர்வீக சம்மந்தப்பட்ட ஊர் வேணாங்க, மாற்றிக்கங்கம்போ. ஏன் சார்? சார் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். கேதுங்கிறது இடத்த விட்டு இடம் மாற்ற வைப்பார். தை மாதத்தில் நிறைய பேர் வீடு மாற்ற பிளான் பண்ணியிருக்கீங்க, புது தொழில் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க. பெண்கள் நிறைய பேர் மேக்கப் சம்மந்தப்பட்டு, பொட்டிக் சம்மந்தப்பட்டது, புது டெக்னாலஜி, இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. சார் மேரேஜ் இருக்கா இல்லையா? ஒரு இருக்கிற உண்மையான விஷயத்தை பேசுகிறோம் சார். இந்த தை மாதத்தில் மேரேஜ் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். என்னங்க எப்படி சொல்கிறீங்க? நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தை தொடங்க முதல் காலகட்டத்தில் மேரேஜ் சம்மந்தப்பட்டது அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஏன்னா 7க்கு 8 இருக்குது, 9ஆம் இடம் பாதகமாக இருப்பதால் வெயிட் பண்ணணும். ஆனால் 2வது திருமணம் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜ் வாய்ப்பு இருக்கா? குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பு. அப்போ குழந்தை பிறப்பு செகண்ட் மேரேஜுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கிற காலகட்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் தை அமாவாசைக்கு கொடுத்து முன்னோர்களுக்கு திதியை கொடுத்து சரி செய்ய வேண்டிய காலகட்டம். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால் லாபம் உண்டு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வருகிற காலகட்டம். சிறப்பான மாதம் இந்த ரிஷபராசிக்குங்கிறது மாற்று கருத்தில். உங்கள் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசி அன்பர்கள் என்ன பண்ணணும்னா, அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கடன் இல்லாத ரிஷபம் இல்லைங்கிறாங்க. அதில் மாற்றுறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கடன் சார் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு கடனில் மாட்டிக்குவாங்க. இந்த கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடாத ராசி இந்த ராசியாக இருக்குது. அது தேவையான்னு பார்க்கணும். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சார் இந்த சீட்டு போடுறது, நகைச்சீட்டு போடுறேன், அந்த மாதிரி விஷயங்கள் அற்புதமாக இருக்குது. இப்போ ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஆர்வம் அதிகரித்திருக்கு, உண்மை. உங்களுக்கு யோகம் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் ப்ராப்பராக தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் ஒரு எஜுகேஷன் ஃபீல்டு மாதிரி தாங்க. நிறையா படிச்சுட்டு பண்ணணும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிட்டோ இல்லை தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்டோ கேட்டுட்டு பண்ணால் தான் சிறப்பாக இருக்கும். சார் அப்பாவோட தொழில் எனக்கு கிடைக்குமா? தந்தை என்ன தொழில் செய்தாலும் அது கிடைக்கும். ஈவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கிறவங்க கூட கவர்மெண்ட் ஜாப்புக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் எம்ப்ளாயி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சார் அப்பாவோட வாரிசு அடிப்பில் கிடைக்கிற ஜாப் கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்கிற ராசி இந்த ராசியாக இருக்குது. அப்படி இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாங்க அதுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து ஏதோ ஒரு சின்ன சின்ன பரிகாரம் பண்ணால் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ இவ்வளோ வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு தாங்க இருக்குது.